Unit 3 Accounts of Partnership Firm Fundamental. The first sum பார்க்கலாம். Akash, Balu, Chandru and Daniel are partners in the firm. There is no partnership deed. How will you deal with the following? Statement மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதுறோம். Akash has contributed maximum capital. He demand interest on capital at 10% per annum கொடுத்துருக்காங்க. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது ஆகாஷ். அவங்களுக்கு என்ன வேணுன்றாங்க? இன்ட்ரெஸ்ட் அட் 10% வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலா ஹேஸ் withdrawn ₹3,000 per month. Other partners ask Bala to pay interest drawing 8% per annum to the firm, but Bala did not agree to it. இங்கே பாலா வந்து மந்த்லி எவ்வளோ எடுக்கிறாங்க? 3,000 எடுக்கிறாங்க. ஆனால் அதர் பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்க? அந்த எடுக்கிற ட்ராயிங்க்கு 8% per annum பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலா வந்து அக்ரிமெண்ட்டில் இல்லை. அந்த பாலா டிட் நாட் அக்ரி டு இட். அக்ரி பண்ணவே இல்லை. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது Akash demand the profit to the share in the capital ratio, but other do not agreed. இப்போ ஆகாஷ் சொல்கிறாங்க கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்கோமோ அது தகுந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதர் பார்ட்னர்ஸ் டிட் நாட் அக்ரீடு. ஏன்னா இது இந்த கான்ட்ராக்டில் இல்லை, அதனால அது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேனியல் டிமாண்ட் salary at the rate of 10,000 per month. He has spent full time for the business. டேனியல் வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸில் இருக்காரு. அதுக்கு அவருக்கு மந்த்லி 10,000 வேணும்னு சொல்கிறாரு. அதை வந்து அதர் பார்ட்னர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து இது கான்ட்ராக்டில் இல்லை. தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் ஆட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லோன் advanced by Chandru to the firm ₹50,000. He demand interest on loan 12% per annum. 12%க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து per annum ரேட் போடுறாங்க. ஆனால் 12% அவங்க கொடுக்க ஃபார்மில் இல்லை. 6% தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. இது சம்ம பார்க்கலாம். சம் நம்பர் 1ல் தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீடில் இல்லாதனால இந்த இதெல்லாம் இந்த ப்ரொவிஷன் ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு வந்து ஆன்சர் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு த எனி பார்ட்னர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் ஒன் வந்து பாலா ஹேஸ் withdrawn ₹3,000 per month. அதர் பார்ட்னர்ஸ் ஆஸ்க் பாலா டு பே த ட்ராயிங் அட் 8% சொல்கிறாங்க. ஆனால் நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் ட்ராயிங் மேட் பை த பார்ட்னர்ஸ். அவங்க போட முடியாது, அவங்க சார்ஜ் பண்ண முடியாது. எவ்வளோ பர்சன்டேஜோ அவங்க அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுதான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் ஆகாஷ் டிமாண்ட் த ப்ராஃபிட் அ ஷேர் டு த கேபிட்டல் ரேஷியோ. கேபிட்டல் ரேஷியோவில் பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நோ நீட் டு த பார்ட்னர்ஷிப், டீடு டு த பார்ட்னர்ஷிப். அதனால ப்ராஃபிட் எப்படி தான் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. அவங்க ப்ராஃபிட்டை ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஒன் இஸ் டேனியல் டிமாண்ட் த சேலரி கேட்குறாரு அவர் செய்கிறதுக்கு. ஆனால் நோ ரெமுனரேஷன் இஸ் பேபிள் டு எனி பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்ட்னர்ஸாக இருக்கிறதுனால ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோன் advanced by Chandru to the firm 50,000 is payable of the interest 12% கொடுக்கணுன்றாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேபிள் அட் 6% per annum தான். அதுதான் சுத்துவனோட ஆன்சர். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.